டுடேவோட ஷார்ட்ஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எப்படி ஒரு ரேடார் சார்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சார்ட் கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன விதமான டேட்டா எடுத்துருக்கேன்னா என்னோட ட்ரைனிங் நான் கண்டக்ட் பண்ற ட்ரைனிங்கோட ஸ்கோர் எடுத்திருக்கேன். ஸோ அதோட பேராமீட்டர்ஸ் ஒரு 5 பேராமீட்டர், அதுக்கு தேவையான ஸ்கோர், அதாவது நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்து வாங்கின அந்த ஸ்கோரையும் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எப்படி நான் இதை வச்சு ஒரு சார்ட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லா டேட்டாவையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். A1ல இருந்து B7 வரையும் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இன்சர்ட் போயிட்டு நான் சார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு ரேடார் சார்ட் வந்துருச்சு. ரேடார் சார்ட் வருது, அது எங்கேருந்து வருது, எப்படி நான் வர வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சார்ட் எடிட்டர், அதாவது சார்ட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சார்ட் எடிட் சார்ட் கொடுத்தீங்கன்னா சார்ட் எடிட்டருக்கு போகும். அதுல பாத்தீங்கன்னா சார்ட் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சார்ட் டைப்ல நம்ம கீழே வந்தோம்னா, அதாவது இந்த சார்ட் எடிட்டர்ல சார்ட் டைப்ல நம்ம கீழே வந்தோம்னா நம்மளுக்கு அதர்ஸ் அப்படிங்கிறதுல மூணாவதா ரேடார் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ரேடார் சார்ட் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேடார் சார்ட் வந்துடும். இந்த ரேடார் சார்ட்ல நம்ம எப்படி கஸ்டமைசேஷன் பண்றது, எப்படி ஃபார்மேட்டிங் பண்றது, நம்மளுக்கு தேவைங்கிற மாதிரி எப்படி இந்த ரேடார் சார்ட்டை எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோவா யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.